நிறைய பேருக்கு இரத்த குழாய் சம்மந்தமாக ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால ரொம்ப மோசமான விளைவுகள் வரும். ஸ்மோக்கிங் ரொம்ப தேவைப்படாது. ஆரம்பித்து ஒரு வாரத்துலேயோ இல்லை எப்போனாலும் வரலாம். அதை அவங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அது எப்போனாலும் அவங்கள பாதிக்கலாம். ஸோ அதனால் புகை பிடித்தல் மட்டும் இல்லாமல் புகையை நம்ம சுவாசிக்கிறது, இன்னொருத்தவங்க புகை பிடிப்பாங்க, அதை நம்ம சுவாசிக்கிறது, அதனால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி இரத்த குழாய் பிரச்சனை வரலாம். ஸோ இந்த புகைப்பிடித்தல்ன்றது ரொம்பவே முக்கியமான காரணமாக இருக்குது. இதை தவிர சர்க்கரை நோய் வராமல் பார்த்துக்கணும். சர்க்கரை நோய் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா சர்க்கரை நோயை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எந்த வகையில் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா உணவு பழக்கம் மூலமாகவும், அதை தவிர என்னென்னா அவங்க தினமும் உடற்பயிற்சிகள் செய்கிறது மூலமாகவும், தேவையான மாத்திரைகளை சரியான அளவு மருத்துவரோட ஆலோசனைப்படி சாப்பிட்றது மூலமாகவும் சர்க்கரை நோயை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். சர்க்கரை நோயை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது மூலமாக இந்த இரத்த குழாயில் மாற்றம் ஏற்படுறதை தவிர்க்கலாம். இதே அளவு தான் இரத்த அழுத்தத்துக்கும். இரத்த அழுத்தத்தை உணவு பழக்கம் மூலமாகவும், பயிற்சி மூலமாகவும், மாத்திரைகள் மூலமாகவும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இது மாதிரி பண்ணுறது மூலமாக இந்த இரத்த குழாய் பாதிப்பு வர்றதை நம்ம தவிர்க்க முடியும்.